விஷயம். அந்த இடத்துல நீங்க விட்ட அந்த வார்த்தை, சரி நான் டைம் தரேன். போய் உன் ஒய்ஃப கூட்டிட்டு வா. ஏன்னா நீங்க சொன்ன அந்த எமோஷனல் பாண்டிங் பத்தி நம்ம பேசணும். இதுவும் வந்து இந்த இடத்துல பிரஜன் இத பேசியிருக்கணும்னு அவசியம் இல்ல. இட் இஸ் a கேம். இந்த இடத்துல என்ன அவர் வந்து அவர் பாயிண்ட் அவர் சொல்லும்போது, இவர் என்ன டக்குன்னு நான் உங்களுக்கு டைம் குடுக்குறேன். போய் உன் ஒய்ஃப கூட்டிட்டு வா. அப்படின்றது வெளில தப்பா பேசப்பட்டது. இதுவும் பார்த்திருப்பீங்கன்னு ஆமா நினைக்கிறேன். நான் பார்த்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அது சம்மந்தமே இல்லாம அந்த திரைகள் மூடப்பட்டது. பப்பாயா கட் பண்ணிட்டு ஆமா. இருந்தா சபரி, நான் உட்கார்ந்துருந்தேன். சாண்ட்ரா நிக்கிறாங்க. ஆனா அவர்ட்ட என்ன விஷயம்னா, அவரு நல்ல பிளேயர் தான். நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அவர் பண்ற சில விஷயங்கள் வெளிய ப்ரொஜெக்ட் ஆக மாட்டேங்குது. வழக்கமா ஒரு 10 பப்ளிக் உள்ள விட்டா தான் அவர் என்ன பண்றாருன்னு கண்டுபிடிக்க முடியும். என்னன்னா, எல்லாருமே இப்ப நான் ஒரு 50 நாள் உள்ள போயிருந்தேன்னா, இப்ப ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்த குரூப் தான் நானு, சாண்ட்ரா, திவ்யா. அமித் எல்லா இடத்துலயும் குட் புக்ஸ்ல இருக்காரு. ஏன்னா அவரு அப்படிதான். எல்லா இடத்துக்கும் போய் எல்லார்ட்டயும் பேச முயற்சி பண்ணுவாரு. என்னால சில இடத்துல கனெக்ட் பண்ண முடியல. கனிகிட்டலாம் போய் நானே போய் வாலண்டியரா பேசியிருக்கேன். பட் அவன் கனெக்டே ஆக மாட்டேங்கிறான். இதே விக்ரம் தான் நான் போகும்போது கண் கலங்கி கட்டி பிடிச்சாரு. நம்ப முடியல. ஆனா இதே விக்ரம் கூட நான் 3 டாஸ்க் பண்ணிருக்கேன். 3 டாஸ்க்லயும் அவ்வளவு 3 பேரும் பிளான் போட்டு தான் இருந்திருக்கோம். இதுலயும் அப்படிதான் இருந்திருக்கும். அப்போ நான் டாமினேஷன் பண்ணி கேப்டன்சி எடுக்க விருப்பப்படல. நான் எப்பவும் ஒரு சோல்ஜரா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறத தவிர, ஒரு மேஜரா இருக்கணும்னு ஆசைப்படவே மாட்டேன். அப்போ விக்ரம் கிட்ட போய் விக்ரம் இத பண்ணலாமா விக்ரம்? நீங்க பண்ணுங்க ப்ரோ. நம்ம பண்ணலாமா? எனக்கு இதுதான் ப்ரோ. பிளேயரா தான் எனக்கு பிடிக்கும். ஒரு கேப்டன்ஸி விட. இப்படிலாம் இருந்திருக்கு. ஆனா அந்த இடத்துல இப்ப நம்ம 2 பேரும் 1 டூ 1 பேசிட்டு இருக்கும்போது, ஏதோ ஒண்ணு பேசுறாரு அவரு. ஒரு விஷயத்த பேசி முடிச்சுட்டு, இதெல்லாம் கரெக்ட் தானே பிரஜின் அப்படின்னு என்ன கேட்டாரு. அது சாண்ட்ரா இருக்கிறதுனால பிரஜின்ட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லங்க. சபரி கரெக்ட் தானே சபரின்னு கேட்டுருக்கலாம். நீ எதுக்கு பிரஜின்ட்ட கேட்கிற? அப்போ யூ வாண்டடா என்ன நீங்க இழுக்கிறீங்க. அது தப்பா இல்ல. நான் சொன்னது பாருங்க ஒரே விஷயம் தான். ஆனா ஊனா அவங்க வேற பிளேயர், நான் வேற பிளேயர். திருப்பி திருப்பி பதிவு பண்ணிட்டு இருக்கேன். திரும்ப உங்க மைண்ட்ல இதே தான் இருக்குன்னா, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது பிரதர். என்னதான் நடக்கட்டுங்க. கடைசி வரைக்கும் நான் விட மாட்டேங்க. நீங்க 2 பேரும் கப்பிள் பிளேயர். அப்படியா? அப்பன்னா ஒண்ணு பண்ணுங்க. எமோஷன் பண்ணி இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன். 2 நிமிஷம் நான் பிக் பாஸ் கிட்ட சொல்லி கதவு திறந்துக்கிறேன். நீங்க போய் ஒய்ஃப கூட்டிட்டு வந்துருங்க. அவங்களுக்கு பாண்டிங் கிடைச்சிருமாங்க. அந்த இடத்துல நான் பேசுனது கரெக்ட்டா தப்பான்னு தாண்டி அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நான் பேசுனது எனக்கு தவறா தெரியல. ஏன்னா, நீங்க என்னதான் ஒரு இடத்துல வந்து நீங்க வண்டி ஓட்டுறீங்க, வண்டி ஓட்டிட்டு போறீங்க. நான் தான் வண்டி ஓட்டுறேன்னு வண்டிக்குள்ள யாருமே இல்லாதவங்கள, அது சும்மா பெடல்ல எவனோ ஒருத்தன் அழுத்திட்டு இருக்கான். நான் பார்க்குறேன் உனக்கு வண்டி ஓட்ட தெரியலன்னு, நீங்க அதே மைண்ட்ல ஏத்தி மைண்ட்ல அடிச்சு ஒருத்தன் கான்ஃபிடன்ஸ் இறக்க பார்க்குறீங்கல்ல. இல்லன்னா அந்த 2 நான் குடுக்கணும் அவசியமே இல்லையே. நான் எதுக்கு அந்த 2 சாண்ட்ரா குடுக்கணும்? விக்ரம்காக மட்டும் தான். நான் விக்ரம்காகவும் சில குரூப்க்காக மட்டும் அந்த 2 நான் குடுத்தேன். ஏன்னா நான் என் கேம் கரெக்ட்டா ப்ளே பண்றேன். நான் ப்ரூவ் பண்ணணும். ஆனா அதே வாய் மாத்தி கை குடுத்து கட்டி பிடிச்சு அனுப்பிச்சீங்கல்ல. நீங்க நீங்க தனி கேம் ஆடுறீங்க. அப்போ அப்ப நான் கேட்டது தவறா இருந்திருந்தனா, நீங்க எதுக்கு என்கிட்ட கட்டிப்பிடிச்சு அந்த விஷயத்த நீங்க சொல்லணும்? அவசியமே இல்லையே. ஸ்டில் நான் என் கேம நீ குரூப் ஆடிட்டு இருக்கேன்னு சொல்லிருக்கணும். ஓகே. அதுதான் அதோட ஆனா இது எல்லாமே நீங்க சுத்தி சுத்தி பார்த்தா ஒரே ஒரு